வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் அப்படின்னு ரொம்ப காலமாக அனுசரிச்சுட்டு வராங்க. அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும்போது கிரிகோரி கேலண்டர்னு ஒன்று கண்டுபிடிக்கும் போது ஜனவரி 1ஆம் தேதி தான் இனிமேல் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி செல்ஃபோன் எடுத்து டிங் 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 அப்படின்னு ஒன்று தூரா தொலைக்கு தகவல் போகும். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்தில் நம்ம வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட தொடர்பு கொள்ளலாம். இப்போ அன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம், கடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த தகவல் எல்லா இடங்களுக்கும் போய் சேரலை. அதனால் அது தெரியாதவங்க என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்து தான் இந்த ஜனவரி 1க்கு மாறினவங்க எல்லாரும் முட்டாள்கள் அப்படிங்கிறாங்க. லாஜிக்காக தான் இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதி மாற்றி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு இன்னும் என்னடா ஏப்ரல் 1ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏளனமாக பண்ணாங்க. அப்படியே காலப்போக்கில் நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிறது வீட்டிலேருந்து கிளம்பும்போது மிக மிக ஜாக்கிரதையாக கிளம்புவோம். யார் எது சொன்னாலும் நம்பக்கூடாது, நம்ம முட்டாளாயிடக்கூடாது இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அக்கறையாக போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் சத்தம் போடுவான். டே என்னடா பதறி நின்னோம்னா வீல் சுற்றுதுடா அப்படின்பான். வீல் சுத்தாமல் எப்படியோ சைக்கிள் போகும், இது நமக்கு தெரியாதா? ஆனால் அந்த பதட்டத்தில் ஈஸியாக ஏப்ரல் ஃபூல் அப்படின்ட்டு அவன் போயிடுவான். வெள்ளை சட்டை, காக்கி கால் சட்டை, இதுதான் பள்ளிக்கூடத்தினுடைய யூனிஃபார்ம். எல்லாருடைய வெள்ளைச்சட்டையிலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரி வரியாக ஒரு 4-5 கோடாவது ப்ளூ கலர் கோடு இருக்கும். அந்த பேனா, இங்க் பேனா எடுத்து முதுகில் அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. யார் அடித்தா என்னன்னு தெரியாது. ஆக மொத்தம் அது 100க்கு 90 பேர் சட்டையில் நிச்சயமாக இருக்கும். இது ஒரு ஏப்ரல் ஃபூல். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கை பாதியாக கட் பண்ணி அதில் ஏஎஃப் அப்படின்னு கண்ணாடியில் வர மாதிரி ரிவர்ஸில் என்கிரேவிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லேசாக சுரண்டி எடுத்துட்டு அதில் பேனா மையை எடுத்து அதில் முக்கி அதில் தடவி சட்டையில் அப்படியே அடிச்சு போடுற ஸ்டாம்ப் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா ஒரு அரை வட்டத்தில் ஏஎஃப் அப்படின்னு தெரியும். இப்படியே பல விதங்கள் ஏப்ரல் ஃபூல் பண்ணுறது. ஆனால் விளையாட்டு வினையாகும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா. இதை நம்ம விளையாட்டாக செஞ்சோம். ஒருத்தர் ஏமாற்றிக்கிறது பாதகம் இல்லாத ஏமாற்று. நல்லா கவனிங்க, பாதகம் இல்லாத ஏமாற்று. விளையாட்டு வினையாகுங்கிற மாதிரி இப்போ பயங்கரமாக ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் நாடு சுபிட்சமாக இருந்தது. பெரிய தப்புக்கள் எங்கேயோ ஒன்று நடக்கும். நடக்கவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தடுக்கி விழுந்தால் நீங்கள் பார்க்க முடியாது. அபூர்வமாக நடக்கும். அதனால் நல்ல காலத்தில் லேசாக ஏமாற்றி விளையாடி பழகினது என்ன ஆகிப்போச்சு, இப்போது காலம் கெட்டு விட்டது, ஏமாற்றம் கூடவே வளர்ந்து விட்டது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் அப்படிங்கிறதையே இன்னையோட விட்டுறலான்னு நினைக்கிறேன் நான். இனிமேல் அதுக்கு மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லை. ஏன் தெரியுங்களா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்காக வச்சது தான் ஏப்ரல் 1ஆம் தேதி. இன்றைக்கி தான் நீங்கள் 365 நாள் ஏமாத்துறீங்களே. ஓடிபி நம்பரை சொல்லு, அந்த நம்பரை சொல்லு, இந்த நம்பரை சொல்லுன்னு சொல்லி சீட்டிங் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தா 500 லட்சம் கோடியோ என்னமோ இந்த ஏடிஎம் அது இது மோசடி பண்ணியிருக்காங்க. முந்தானத்து ஒரு இன்ஜினியர் 88 லட்சம் ரூபாய் இழந்திருக்காரு. இப்படி எத்தனையோ ஏமாற்றுக்கள். அதுக்கு இவ்வளோதான் அவ்வளோதான்னு கணக்கு இல்லை. சரி, படிக்காதவங்க, கிராமத்துக்காரங்க ஏதோ தெரியாமல் ஏமாற்றிட்டாங்க, பாவம், டிஜிட்டல் உலகம் தெரியாதவங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. மெத்த படித்தவர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், அப்புறம் ஆன்லைன் சூதாட்டம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் தொடர்ந்து நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கிறதுனால எதுக்குங்க தனியாக ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் வைக்கணும்? வருஷம் பூரா முட்டாளாக தானே இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.